Hi everyone, welcome to NEET UG in Tamil. இந்த யூடியூப் சேனல் வந்து மெயினாக எதுக்கு தொடர்ந்துருக்கோம்னா நீட்டை ஈஸியாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஆக்குறது. அப்படி எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக ஆக்கலான்னு யோசித்த போது தான் ஒரு 3 வழி தெரிஞ்சிச்சு எப்படி இன்ட்ரெஸ்ட் ஆக்குறது. அது என்னென்னா, நம்பர் 1 உங்களுக்கு படிக்கிறது பிடிக்கணும். நம்பர் 2 உங்களுக்கு படிக்கிறது தான் பிடிக்கணும். கடைசி ஸ்டெப் உங்களுக்கு படிக்கிறது மட்டும்தான் பிடிக்கணும். யோசிக்கலாம், யாரா அவன் பைத்தியம் மாதிரி வந்து வளரிட்டு இருக்கான்னு. ஸோ நம்ம சேனலோட கொள்கையே லேர்னிங்கை ஃபன் ஆக்குறது. ஸோ படிக்கிறது உங்கள் வேலை, அதை பிடிக்க வைக்கிறது என் வேலை. ஸோ வாங்க ஃபன் பண்ணலாம். டைஜஷன் அண்ட் அப்சார்ப்ஷன் லெசனில் 18th வீடியோ எஜஷன் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் நம்ம என்ன புதுசாக கற்றுக்க போகிறோம்னா, இன்ஜெஷன்னா என்ன, எஜஷன்னா என்ன, ஃபார்மேஷன் ஆஃப் ஃபீசிஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது அதை பற்றி பார்க்க போகிறோம். இன்டெஸ்டைனில் பாக்டீரியா இருக்கா இல்லையா அதை பற்றி பார்க்கலாம். ஃபீசிஸோட கலர் என்ன, எதனால் அது கலர் இருக்குது, எதனால் அந்த பேட் ஸ்மெல், இந்த கேஸ் ஃபார்மேஷன், அந்த ஃப்ளாட்டுலன்ஸ், அது எதனால் பேட் ஸ்மெல் இருக்குது, ஏன் யூரின் ஒரு கலர் இருக்குது, அது எதனால், அப்புறம் மிக்கோனியம்னா என்ன, இதுதான் நம்ம புதுசாக கற்றுக்க போகிறோம். இன்ஜெஷன்னா என்ன, எஜஷன்னா என்ன, எப்படி ஃபீசிஸ் ஃபார்ம் ஆகுது, இன்டெஸ்டைனில் பாக்டீரியா இருக்கா இல்லையா, ஃபீசிஸோட கலர் ஏன் ஸ்மெல் வருது, அப்புறம் யூரினோட கலர் ஏன், மிக்கோனியம்னா என்ன, அதான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இன்ஜெஷன் ஆர் எஜஷன், இன்ஜெஷன் வெர்சஸ் எஜஷன் என்னன்னு பார்க்கலாமா. இதுதான் அந்த க்ளூ. இதில் எது இன்ஜெஷன் எது எஜஷன் பார்க்கலாம். ஸோ இன்ஜெஷன்னா த ஆக்ட் ஆஃப் டேக்கிங் இன் ஃபுட் இன் டு த பாடி, அதுதான் இன்ஜெஷன். அதாவது ஈட்டிங், அதோட இன்னொரு பேர் தான் ஈட்டிங். ஸோ ஆக்ட் ஆஃப் டேக்கிங் இன் ஃபுட் இன் டு த பாடி, அதுதான் இன்ஜெஷன். அதுவே எஜஷன் பார்த்தோம்னா த ஆக்ட் ஆஃப் டைஜஸ்டிங், த ஆக்ட் ஆஃப் டிஸ்சார்ஜிங் அன்டைஜஸ்டட் ஃபுட் சப்ஸ்டன்ஸ் ஃப்ரம் த பாடி. எஜஷனோட இன்னொரு பேர் டிஃபிகேஷன். ஸோ இன்ஜெஷன்றது ஈட்டிங் ஆர் ஆக்ட் ஆஃப் டேக்கிங் இன் ஃபுட் இன் டு த பாடி. எஜஷன் வந்து த ஆக்ட் ஆஃப் டிஸ்சார்ஜிங் அன்டைஜஸ்டட் ஃபுட் சப்ஸ்டன்ஸ் ஃப்ரம் த பாடி. எஜஷனோட இன்னொரு பேர் டிஃபிகேஷன். ஸோ இதுதான் இன்ஜெஷன், த ஆக்ட் ஆஃப் டேக்கிங் இன் ஃபுட் இன் டு த பாடி. ஸோ எஜஷன் ஆர் டிஃபிகேஷன் என்ன, த ஆக்ட் ஆஃப் டிஸ்சார்ஜிங் அன்டைஜஸ்டட் ஃபுட் சப்ஸ்டன்ஸ் ஃப்ரம் த பாடி. எஜஷனோட இன்னொரு பேர் டிஃபிகேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்ம தெரிஞ்சிட்டோம். முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது இன்ஜெஷன் வெர்சஸ் எஜஷன் பார்த்தாச்சு. அடுத்து எப்படி ஃபீசிஸ் ஃபார்ம் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபார்மேஷன் ஆஃப் ஃபீசிஸ். ஸோ ஸ்மால் இன்டெஸ்டைனில் அப்சார்ப்ஷன் நடந்து லார்ஜ் இன்டெஸ்டைனுக்கு எவ்வளோ வருதுன்னா 1500 ml ஆஃப் அன்டைஜஸ்டட் கைம் வருது லார்ஜ் இன்டெஸ்டைனுக்கு. நம்மளுக்கு தெரியும் அப்சார்ப்ஷன் ஸ்மால் இன்டெஸ்டைன் நடந்துடும், அன்டைஜஸ்டட் மீதி கைம் எவ்வளோ 1500 ml கிட்டத்தில் லார்ஜ் இன்டெஸ்டைனுக்கு வருது. நம்ம லார்ஜ் இன்டெஸ்டைனோட ஃபங்க்ஷன்ஸில் பார்த்துருப்போம், அதில் எந்த டைஜஷன் நடக்காது. ஆனால் அப்சார்ப்ஷன் என்னென்ன அப்சார்ப் ஆகும், வாட்டர், எலக்ட்ரோலைட்ஸ்லாம் அப்சார்ப் ஆகும்னு பார்த்துருக்கோம்ல. ஸோ லார்ஜ் இன்டெஸ்டைன் இந்த 1500 ml ஆஃப் அன்டைஜஸ்டட் கைம்லேருந்து வாட்டர், எலக்ட்ரோலைட்ஸ்லாம் அப்சார்ப் பண்ணுது. போதாதைக்கு ஈகோலைன்னு ஒன்று கோலனில் இருக்குது, பேரை பார்த்தாலே தெரியணும், ஈகோலை கோலன். ஸோ ஈகோலையை ஃபஸ்ட் எங்கே கண்டுபிடிச்சாங்கன்னா கோலனில் கண்டுபிடிச்சாங்க, அதனால தான் அதோட பேர் ஈகோலை. ஸோ இப்போ நம்ம பார்த்துக்கலாம், ஈகோலை வந்து சிலது டிசீஸ் காஸ் பண்ணும். ஆனால் கோலானில் இருக்கிறதுனால இது டிசீஸ் காஸ் பண்ணுமான்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ ஈகோலையிலேயே நிறையா டைப்ஸ் இருக்குது. நம்ம கோலானில் இருக்க ஈகோலை எந்த டிசீஸும் காஸ் பண்ணாது. அது என்ன பண்ணுதுன்னா, அந்த அன்டைஜஸ்டட் ஃபுட் சப்ஸ்டன்ஸ், அதாவது அன்டைஜஸ்டட் மேட்டரில் அது சாப்பாடை எடுத்துக்கிட்டு நம்மளுக்கு என்ன ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா விட்டமின் கே, விட்டமின் B12, B1, B2 சிம்பயாசிஸ். அந்த அன்டைஜஸ்டட் மேட்டர்லேருந்து அதுக்குரிய சாப்பாடு எடுத்துக்குது. மாறா நம்மளுக்கு என்ன கொடுக்குது, விட்டமின் கே, விட்டமின் B12, விட்டமின் B1, B2. ஞாபகம், இது எப்படி ஞாபகம்னா B1, B2 ரெண்டும் சேர்ந்தது தான் B12. விட்டமின் B1, விட்டமின் B2, 1, 2, விட்டமின் B12. ஸோ ஈகோலை கோலானில் இருக்குது. அது என்ன பண்ணுது, அன்டைஜஸ்டட் மேட்டர்லேருந்து அதிலிருந்து அது சாப்பாடு எடுத்துக்கிட்டு அதுக்கு மாறா என்ன நம்மளுக்கு கொடுக்குதுன்னா விட்டமின் கே, விட்டமின் B12, B1, B2 தான் சிம்பயாசிஸ். அடுத்து பார்த்தோம்னா, இப்போ அந்த எலக்ட்ரோலைட்ஸு, வாட்டர்லாம் அப்சார்ப் ஆயிடுச்சா, இப்போ அந்த கைமு சாலிடாக ஃபீசிஸாக மாறிடுச்சு. அதான் கைமு solidified into ஃபீசிஸ் டெம்பரரிலி ஸ்டோர்டு இன் ரெக்டம். நம்ம பார்த்துருக்கோம்ல,
ஃபீசிஸ் டெம்பரரியாக ரெக்டமில் ஸ்டோர் ஆகி ஃபாலோயிங் அர்ஜுனா ஒரு தூண்டுதல், ஒரு கட்டத்தில் நம்மளுக்கு ரெஸ்ட் ரூம் போகணும்னு தோணும்ல, அதான் அந்த அர்ஜ். ஃபாலோயிங் அர்ஜ் என்ன ஆகும்னா எஜெஷன் ஆர் டிஃபிகேஷன் த்ரூ ஆனல் ஓப்பனிங். பார்த்துருக்கோம்ல, ரெக்டம் ஓப்பன்ஸ் அவுட் த்ரூ ஆனஸ். ஸோ இதுதான் ஃபார்மேஷன் ஆஃப் ஃபீசிஸ். என்னாச்சு, ஸ்மால் இன்டெஸ்டைனில் அப்சார்ப் ஆனது போக மீதி 1500 ml கிட்டத்தில் லார்ஜ் இன்டெஸ்டைன் வந்துச்சு. லார்ஜ் இன்டெஸ்டைனோட ஃபங்க்ஷன்ஸ் நம்மளுக்கு தெரியும். வாட்டர் எலக்ட்ரோலைட்ஸ் அப்சார்ப் பண்ணிடும். இப்போதைக்கு கோலனில் கோலை என்ன பண்ணும், அந்த அன்டைஜஸ்டட் ஃபுட் மேட்டர்லேருந்து அது சாப்பாடு எடுத்துக்கிட்டு அது மேலே தான் அது ஃபீட் ஆகும்னு சொல்லுவாங்க. அதை எடுத்துக்கிட்டு மாறாக நம்மளுக்கு என்ன கொடுக்குது, விட்டமின் கே, B1, B2, B12. அதான் சிம்பியாசிஸ். இந்த விட்டமின் B1, B2, விட்டமின் B12, கேலாம் அப்சார்ப் ஆயிடுது. ஸோ இப்போ அந்த 1500 ml எலக்ட்ரோலைட்ஸ் வாட்டர்லாம் அப்சார்ப் பண்ணிட்டோம். மீதி இருக்கிறது தான் சொலிடிஃபை ஆகுது, அதாவது சாலிட் ஆகி ஃபீசிஸாக ஃபார்ம் ஆகுது. அதான் கைம் இஸ் சொலிடிஃபைட் இன்டு ஃபீசிஸ். அதுக்கப்புறம் ஃபீசிஸ் இஸ் டெம்பரரிலி ஸ்டோர்ட் இன் ரெக்டம் ஃபாலோயிங் அர்ஜ், அதாவது ஒரு தூண்டுதல். ரெஸ்ட் ரூம் போகணுன்னு ஒரு அர்ஜ் வரும்ல, அப்போ போய் நம்ம எஜெஷன் ஆர் டிஃபிகேஷன் பண்ணுறோம். ஸோ இந்த எஜெஷன் ஆர் டிஃபிகேஷன் ஆனல் ஓப்பனிங் மூலமாக நம்ம வெளில அனுப்பிடுறோம் அன்டைஜஸ்டட் ஃபுட் மெட்டீரியலை. இது பார்த்தோன்னா இதான் ரெக்டமா, இங்கே தான் ஃபீசிஸ் டெம்பரரியாக ஸ்டோர் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் பெரிஸ்டால்டிக் மூமெண்ட்ஸ் மூலமாக ரெக்டம்லேருந்து ஆனல் ஓப்பனிங் மூலமாக வெளியில் டிஸ்சார்ஜ் பண்ணிடுறோம். அதான் இதில் எழுதியிருக்கு. பை பெரிஸ்டால்டிக் மூமெண்ட்ஸ் feces is discharged out through anal opening or anus, ரெண்டும் ஒன்று தான். ஸோ இப்போ எஜெஷன் ஆர் டிஃபிகேஷன் பார்த்தோன்னா இட்ஸ் அ வாலண்டரி ப்ராசஸ். ஒரு தூண்டுதலுக்கு அப்புறம் நம்மளாக போய் தான் டிஸ்சார்ஜ் பண்ணுறோம். கேரிட் பை பெரிஸ்டால்சிஸ், ரெக்டமில் தான் டெம்பரரியாக ஸ்டோர் ஆகிருக்கு. பெரிஸ்டால்சிஸ் மூலமாக ஆனல் ஓப்பனிங் மூலமாக வெளியில் அனுப்புகிறோம். டிஸ்சார்ஜ் அவுட் த்ரூ ஆனல் ஓப்பனிங் ஆர் ஆனஸ், இதுதான் எஜெஷன் ஆர் டிஃபிகேஷன். சிம்பியாசிஸ்னா என்ன, ரெண்டு சைடும் ஹெல்ப். அதாவது நம்ம அன்டைஜஸ்டட் மேட்டர்லேருந்து ஈக்குவலை ஃபுட் எடுத்துக்குது. அதுக்கு நம்மளுக்கு என்ன ஹெல்ப் பண்ணுதுன்னா விட்டமின் கே, B12, விட்டமின் B1, B2லாம் ப்ரொடியூஸ் பண்ணுது. அங்கே கோலானில் ப்ரொடியூஸ் ஆன விட்டமின் அப்சார்ப் ஆயிடுது. அதுதான் சிம்பியாசிஸ். ஸோ இப்போ மூணாவது கொஸ்டின், இன்டெஸ்டைனில் பாக்டீரியா இருக்கா இல்லையா? ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஸ்மால் இன்டெஸ்டைனும் சரி லார்ஜ் இன்டெஸ்டைனும் சரி நிறையா பாக்டீரியா இருக்குது. அதில் கோலானில் இருக்க ஒரு பாக்டீரியா தான் ஈகோலை. பல பாக்டீரியாக்கள் இருக்குது ஸ்மால் இன்டெஸ்டைன்லையும் சரி லார்ஜ் இன்டெஸ்டைன்லையும் சரி. ஸோ இப்போ எப்படி ஃபீசிஸோட கலர் எப்படி வருது, ஃபீசிஸ் எப்படி ஃபார்ம் ஆச்சுன்னு பார்த்துட்டோம். இப்போ எப்படி ஃபீசிஸ் கலரு, ஏன் ஒரு பேட் ஸ்மெல் வருது ஃபீசிஸ்லேருந்து, அதை பற்றி பார்க்கலாம். ஸோ இதுதான் ஃபீசிஸ். அது என்ன கலரில் இருக்குது, ப்ரௌன். அதுதான் நார்மல் கலர் ஆஃப் ஃபீசிஸ். ஸோ இது எப்படி ப்ரௌன் கலர் ஆச்சுன்னு பார்க்கலாம். ஏன் ஃபீசிஸ்க்கு ப்ரௌன் கலர் வந்துச்சு அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ செனசென்ட் ஆர்பிசிஸ். செனசென்ட் ஆர்பிசிஸ்னால் ஓல்டு ஆர்பிசிஸ். நார்மலாக ஆர்பிசியோட லைஃப் டைம் வந்து 120 days. நம்ம உடம்புல மில்லியன் கணக்கில் இருக்க ஆர்பிசி. ஸோ இந்த ஆர்பிசி 120 days முடிஞ்சோடனையும் அது பிரேக் டவுன் ஆயிரும். எங்கே பிரேக் டவுன் ஆகும், லிவரில் ஆகும், போன் மேரோவில் ஆகும், அதுக்கப்புறம் ஸ்ப்ளீனில் ஆகும். நம்ம லிவரில் பார்த்தோம்ல சைனோசாய்ட்ஸை லைன் பண்ணுறது எண்டோதீலியல் செல்ஸ், அப்புறம் குப்ஃபர் செல்ஸ். இந்த குப்ஃபர் செல்ஸு செனசென்ட் அதாவது ஓல்டு ஆர்பிசிஸை பிரேக் டவுன் பண்ணி கடைசியில் எல்லா இடத்துலையும் பிரேக் டவுன் ஆன ஆர்பிசி இல்லை. ஆர்பிசிக்குள்ளே ஹீமோக்ளோபின் இருக்குமா, ஸோ ஹீமோக்ளோபினில் அயன் இருக்கும். ஸோ அயன் நம்ம உடம்புக்கு தேவை, அயன் நம்ம பாடி எடுத்துக்கிறோம். அதே மாதிரி குளோபின்றது ப்ரோட்டீன் உடம்புக்கு தேவை, ஸோ குளோபின் எடுத்துக்கும். மீதி இருக்க ஹீமில் இருந்து தான் பிலிரூபின், பிலிவெர்டின் வருது. ஸோ ஹீம்லேருந்து பிலிவெர்டின் வருது, பிலிவெர்டின்லேருந்து பிலிரூபின் வருது. ஸோ இந்த பிலிரூபின் வந்து கடைசியாக எல்லா ஆர்பிசிலையும் பிரேக் டவுன் ஆன பிலிரூபின் லிவருக்கு வருது. ஸோ இந்த பாக்ஸ் தான் லிவர். லிவரில் என்ன ஆகுது, பிலிரூபினை வந்து காஞ்சுகேட் பண்ணுறாங்க. காஞ்சுகேட்டட் பிலிரூபின் எப்படின்னா பிலிரூபினோட குளுக்ரோனிக் ஆசிடை சேர்க்குறோம். ஸோ பிலிரூபினோட குளுக்ரோனிக் ஆசிடை சேர்த்தோன்னே அது காஞ்சுகேட்டட் பிலிரூபின் ஆகுது. நார்மலாக பிலிரூபின் வந்து வாட்டர் இன்சாலுபிள், ஹைட்ரோஃபோபிக். ஸோ அதை காஞ்சுகேட் பண்ணுறதுனால அது ஹைட்ரோஃபிலிக்காக மாறுது. ஸோ அதை காஞ்சுகேட் பண்ணி பைலில், லிவர், இன்டெஸ்டைனுக்குள்ளே விட்டுரும். ஸோ இந்த இன்டெஸ்டைனில் தான் நம்ம பாக்டீரியா நிறையா இருக்குன்னு சொன்னோம்ல, அது என்ன பண்ணும், இந்த காஞ்சுகேட்டட் பிலிரூபினை யூரோபிலினோஜனாக மாற்றுது. இந்த யூரோபிலினோஜன் பார்த்தீங்கன்னா என்டரோஹெப்பாட்டிக் சர்க்குலேஷன் பார்த்துருக்கோம் பார்த்தீங்களா,
அந்த இன்டெஸ்டைன், ஸ்மால் இன்டெஸ்டைன், லார்ஜ் இன்டெஸ்டைனில் இருக்க எல்லா வீனஸ் வெயின்ஸும் சேர்ந்து தான் போர்ட்டல் வெயின் ஃபார்ம் பண்ணி போர்ட்டல் வெயின் லிவருக்கு தானே போகுது. ஸோ என்டரோனா இன்டெஸ்டைன்லேருந்து ஹெப்பாட்டிக்னா லிவர், என்டரோ ஹெப்பாட்டிக் சர்க்குலேஷன். ஸோ இந்த யூரோபிலினோஜன் என்டரோ ஹெப்பாட்டிக் சர்க்குலேஷன் மூலமாக லிவருக்கு போகுது. அதாவது எல்லா யூரோபிலினோஜன் போகாது, கொஞ்சம் யூரோபிலினோஜன், ஒரு பாதி யூரோபிலினோஜன் லிவருக்கு போகுது. இதுதான் என்டரோ ஹெப்பாட்டிக் சர்க்குலேஷன். இங்கே பார்த்தீங்களா, ஸ்மால் இன்டெஸ்டைன், லார்ஜ் இன்டெஸ்டைன் இருக்க வெயின்லாம் சேர்ந்து தான் போர்ட்டல் வெயின் ஃபார்ம் ஆகி லிவருக்கு போகுது. ஸோ இங்கே யூரோபிலினோஜன் இந்த வெயின் மூலமாக போய் ஒரு வழியாக பாதி யூரோபிலினோஜன் இந்த வெயின் மூலமாக, போர்ட்டல் வெயின் மூலமாக லிவருக்கே போயிடுது. ஸோ மீதி இருக்க யூரோபிலினோஜன் என்ன ஆகும், அந்த இன்டெஸ்டைனல் பாக்டீரியா இருக்குன்னு சொன்னால அது யூரோபிலினோஜனை ஸ்டெர்கோபிலினோஜனாக மாற்றுது. இந்த ஸ்டெர்கோபிலினோஜன் திருப்பி ஸ்டெர்கோபிலினாக மாற்றுது. ஸோ யூரோபிலினோஜன் டு ஸ்டெர்கோபிலினோஜன், ஸ்டெர்கோபிலினோஜன் டு ஸ்டெர்கோபைலின், இது எல்லாமே இன்டெஸ்டைனல் பாக்டீரியா பண்ணுற வேலை தான். அதுக்கப்புறம் இந்த ஸ்டெர்கோபிலின் தான் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ப்ரௌன் கலர் ஆஃப் ஃபீசிஸ். இப்போ தெரிஞ்சா ஏன் ஃபீசிஸ் ப்ரௌன் கலராக இருக்குன்னு? ஸ்டெர்கோபிலின்னால தான் ப்ரௌன் கலராக இருக்குது. திருப்பி வேகமாக சொல்லிடுறேன். செனசென்ட் ஆர்பிசிஸ், அதாவது ஓல்டு ஆர்பிசிஸ் எங்கே பிரேக் டவுன் ஆகுது? ஸ்ப்ளீனில் ஆகுது, லிவரில் ஆகுது, போன் மேரோவில் ஆகுது. ஒரு வழியாக எல்லா பிலிரூபினும் லிவருக்குள்ளே வந்து, நார்மலாக பிலிரூபின் வந்து வாட்டர் இன்சால்பிள், அதாவது ஹைட்ரோஃபோபிக். ஸோ அதை காஞ்சுகேட் பண்ணுறோம் குளுக்ரோனிக் ஆசிட் கூட. இது காஞ்சுகேட்டட், இது பேர் தான் காஞ்சுகேட்டட் பிலிரூபின். இது ஹைட்ரோஃபிலிக், வாட்டர் சால்பிள். ஸோ லிவர் அந்த காஞ்சுகேட்டட் பிலிரூபினை பைல் வழியாக செக்ரேட் பண்ணிட்டு நம்ம பார்த்துருக்கோம். பைலோட கான்ஸ்டிடுவன்ஸில் பைல் பிக்மெண்ட்ஸ், பைல் சால்ட்ஸ், கொலஸ்ட்ரால், பாஸ்போலிபிட்ஸ், எலக்ட்ரோலைட்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம்ல, அந்த பைல் பிக்மெண்ட் தான் பிலிரூபின். ஸோ இந்த காஞ்சுகேட்டட் பிலிரூபின் பைல் வழியாக இன்டெஸ்டைன் வருது. இன்டெஸ்டைனல் பாக்டீரியா என்ன பண்ணுது, காஞ்சுகேட்டட் பிலிரூபினை யூரோபிலினோஜனாக மாற்றுது. இதில் பாதி யூரோபிலினோஜன் என்ன ஆகுது, என்டரோ ஹெப்பாட்டிக் சர்க்குலேஷன் மூலமாக லிவருக்கே போயிடுது. என்டரோ ஹெப்பாட்டிக் சர்க்குலேஷனாக நம்ம பார்த்தோம், இன்டெஸ்டைனில் இருக்க வெயின்ஸ் சேர்ந்து தான் போர்ட்டல் வெயின் ஃபார்ம் ஆகுது. ஸோ அந்த போர்ட்டல் வெயின் மூலமாக திருப்பி லிவருக்கே போகுது. மீதி இருக்க யூரோபிலினோஜன் இன்டெஸ்டைனல் பாக்டீரியா ஸ்டெர்கோபிலினோஜனாக மாற்றுது. ஸ்டெர்கோபிலினோஜனை ஸ்டெர்கோபைலினா மாற்றுது. ஸ்டெர்கோபைலின் தான் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ப்ரௌன் கலர் ஆஃப் ஃபீசிஸ். இப்போ ஃபீசிஸ் ஏன் ப்ரௌன் கலரில் இருக்குன்னு பார்த்தாச்சு. அடுத்து ஏன் ஃபீசிஸோட ஸ்மெல் ரொம்ப பேடாக இருக்குது, அதாவது ஃபவுல் ஸ்மெல், பேட் ஸ்மெல் எல்லாம் ஒன்று தான். எதனால ஃபீசிஸ் ஃபவுல் ஸ்மெல்லாக இருக்குது? இதுதான் ஸ்கியட்டோல் ஆர் 3-மித்தைல் இண்டோல். இது என்னன்னா, இன்டெஸ்டைனல் பாக்டீரியா அந்த அன்டைஜஸ்டட் ஃபுட் மேட்டர் மேலே ஆக்ட் ஆகி சில மைக்ரோபியல் கேஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது. மைக்ரோபியல் கேஸ்னா என்ன, அது மேலே ஆக்ட் ஆகிற அன்டைஜஸ்டட் ஃபுட் மேட்டர் மேலே ஆக்ட் ஆகுறதுனால வரக்கூடிய கேஸ் தான் மைக்ரோபியல் கேஸ். ஸோ அந்த இன்டெஸ்டைனல் பாக்டீரியா ஆக்ட் ஆகி மைக்ரோபியல் கேஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது. அதான் ப்ரொடியூஸ் பை ஆக்ஷன் ஆஃப் பாக்டீரியா ஆன் அன்டைஜஸ்டட் ஃபுட் சப்ஸ்டன்சஸ். இந்த மைக்ரோபியல் கேஸ் தான் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஃபவுல் ஸ்மெல் ஆஃப் ஃபீசிஸ். ஸோ ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஃபவுல் ஸ்மெல் இது ஸ்கியட்டோல் 3-மித்தைல் இண்டோல். இது மைக்ரோபியல் கேஸ், அதாவது இந்த பாக்டீரியா அன்டைஜஸ்டட் ஃபுட் சப்ஸ்டன்ஸ் மேலே ஆக்ட் ஆனதுனால ப்ரொடியூஸ் ஆன கேஸ். இதுதான் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஃபவுல் ஸ்மெல் ஆஃப் ஃபீசிஸ், ஸ்கியட்டோல் ஆர் 3-மித்தைல் இண்டோல். இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணியாச்சு. ஃபீசிஸோட கலருக்கு காரணம் என்னது, ஸ்டெர்கோபைலின். ஸ்மெல்லுக்கு காரணம் ஸ்கியட்டோல் ஆர் 3-மித்தைல் இண்டோல். இப்போ யூரின் கலர், ஏன் யூரினோட கலர் என்ன, நார்மல் யூரின் கலர், இதுதான் நார்மல் யூரின் கலர். இந்த கலர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஸ்ட்ரா கலர்டுன்னு வாங்க. ஸ்ட்ரானா என்னன்னா வைக்கோலில் தான் ஸ்ட்ரான்னு வாங்க. இதுவும் யூரின் கலர், இது இந்த கலரில் தான் யூரின் இருக்கிறதுனால யூரின் வந்து ஸ்ட்ரா கலர்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ எதனால இந்த ஸ்ட்ரா கலர் வந்துச்சுன்னு பார்க்கலாம். திருப்பி நம்ம இந்த டயக்ராமுக்கு வந்து ஆகணும். ஸோ என்ன ஆகுது, காஞ்சுகேட்டட் பிலிரூபினை காஞ்சுகேட் பண்ணி பைலில் காஞ்சுகேட்டட் பிலிரூபினை இன்டெஸ்டைனுக்கு அனுப்பிச்சா லிவரு. ஸோ இந்த யூரோபிலினோஜன் பாதி என்டரோ ஹெப்பாட்டிக் சர்க்குலேஷன் மூலமாக லிவருக்கு போகும்னு சொன்னேன்னா, லிவர் வந்து அந்த போன பாதியை தான் எடுத்துக்கிறோம். யூரோபிலினோஜன் எடுத்து திருப்பி பைல் வழியாக எக்ஸ்கிரீட் பண்ணிடும். பாதி யூரோபிலினோஜன் தான் இருக்கும். மீதி இருக்க யூரோபிலினோஜன் அப்படியே பிளட்லேயே இருக்கும். ஸோ பிளட்டை ஃபில்டர் பண்ணுற ஆர்கன் என்னது, கிட்னிஸ். ஸோ இப்போ கிட்னிஸில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ லிவர் பாதி யூரோபிலினோஜன் தான் அடித்தா, மீதி யூரோபிலினோஜன் பிளட்டில் இருந்துச்சு. அதை லிவர் ஃபில்டர் பண்ணும்போது அதை கிட்னி ஃபில்டர் பண்ணும் பிளட்டை. ஸோ அப்போ என்ன ஆகுது, யூரோபிலினோஜனை யூரோபிலினாக மாற்றி யூரினில் அனுப்பிடுது. இந்த யூரோபிலின் தான் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஸ்ட்ரா கலர் ஆஃப் யூரின்.
புரிஞ்சிருச்சா? ஸோ இந்த கான்ஜுகேட்டட் பிலிரோபின் யூரோபிலினோஜனா மாறிச்சு. அதில் பாதி இது என்ட்ரோஹெப்பாட்டிக் சர்க்குலேஷன் மூலமாக லிவருக்கு போச்சு. அதில் பாதியை மட்டும்தான், அந்த பாதியில் பாதியை தான் லிவர் எடுத்துச்சு. மீதி பாதி பிளட்லேயே இருந்துச்சு. பிளட்டை ஃபில்டர் பண்ணக்கூடிய ஆர்கன் கிட்னி. அது ஃபில்டர் பண்ணும்போது யூரோபிலினோஜன் எடுத்துருது. யூரின் அனுப்புது. யூரோபிலினோஜனில் யூரின்ல அனுப்பும்போது யூரோபிலினோஜன் யூரோபைலினா மாறிடுது. அதுதான் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஸ்ட்ரா கலர் ஆஃப் யூரின். இப்போ கடைசி கொஷின், மெக்கோனியம்னா என்னது? இதுதான் மெக்கோனியம். டயாப்பரில் எடுத்திருக்காங்க. டயாப்பரில் இருக்கிறது மெக்கோனியம். ஸோ மெக்கோனியம்னா என்னன்னா ஃபர்ஸ்ட் பாஸ்டு ஃபீசிஸ் ஆஃப் அ நியூ பார்ன் இன்ஃபென்ட். அதாவது பிறந்த குழந்தையோட ஃபஸ்ட்டு ஃபீசிஸ் தான் மெக்கோனியம். அது என்ன கலர்னா டார்க் க்ரீன் கலர். அதான் நான் மெக்கோனியமாக ஃபுல்லாக க்ரீன் எழுதியிருக்கேன். மெக்கோனியம்னா என்னது? ஃபர்ஸ்ட் பாஸ்டு ஃபீசிஸ் ஆஃப் அ நியூ பார்ன் இன்ஃபென்ட், டார்க் க்ரீன் இன் கலர். அதுதான் மெக்கோனியம். அதான் இந்த இமேஜில் பார்த்தோம். இப்போ நம்ம சீக்கிரமாக ரிவைஸ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இன்ஜெக்ஷன் வெர்சஸ் எஜெக்ஷன். இன்ஜெக்ஷன்னா என்ன? இதுதான் இன்ஜெக்ஷன். இன்ஜெக்ஷன்னா த ஆக்ட் ஆஃப் டேக்கிங் இன் ஃபுட் இன் டு த பாடி. இன்ஜெக்ஷனோட இன்னொரு பேர் ஈட்டிங். அதான் சாப்பிட்றது தான் இன்ஜெக்ஷன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது எஜெக்ஷன். எஜெக்ஷன்னா த ஆக்ட் ஆஃப் டிஸ்சார்ஜிங் அன்டைஜஸ்டட் ஃபுட் சப்ஸ்டன்ஸ் ஃப்ரம் த பாடி. எஜெக்ஷனோட இன்னொரு பேர் டீஃபெகேஷன். இப்போ செகண்ட் கொஸ்டின் பார்க்க போகிறோம், ஃபார்மேஷன் ஆஃப் ஃபீசிஸ். எப்படி ஃபீசிஸ் ஃபார்ம் ஆகுதுன்னு. ஸோ ஸ்மால் இன்டெஸ்டைனில் அப்சார்ப்ஷன் நடந்தது போக மீதி ஒரு 1500 ml ஆஃப் அன்டைஜஸ்டட் கைம் ரீச்சஸ் லார்ஜ் இன்டெஸ்டைன். லார்ஜ் இன்டெஸ்டைனில் என்ன நடக்கும்னு நம்மளுக்கு தெரியும், அப்சார்ப்ஷன் ஆஃப் வாட்டர், எலக்ட்ரோலைட்ஸ். போதாதைக்கு என்ன ஆகுதுன்னா, நம்ம பார்த்துருக்கோம் இன்டெஸ்டைனில் பாக்டீரியா நிறையா இருக்குது. ஸோ அதில் ஒரு பாக்டீரியா தான் ஈகோலை. பேர்லேயே இருக்குது, ஈகோலை கோலனில் இருக்கும். அது என்ன பண்ணும், அது சிம்பையாசிஸ் பண்ணும். சிம்பையாசிஸ்னால் நம்ம அன்டைஜஸ்டட் ஃபுட் மேட்டரில் இருந்து அது சாப்பாடு எடுத்துக்கிட்டு அது மேலே தான் அது ஃபீட் ஆகும். ஸோ அதுதான் அது சாப்பிடுது. அதுக்கு ஹெல்ப்பாக நம்ம அந்த அன்டைஜஸ்டட் ஃபுட் மேட்டரை சாப்பிட்டதுக்கு ஹெல்ப்பாக நம்மளுக்கு என்ன ஹெல்ப் பண்ணுதுன்னா, விட்டமின் கே, விட்டமின் B12, B1, B2 இதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுது. இதை நம்ம கோலானில் அப்சார்ப் பண்ணிடுறோம். இப்போ வாட்டர், எலக்ட்ரோலைட்ஸ் அப்சர்வ் ஆனது போக மீதி இருக்க கைம் சாலிட் ஆகி ஃபீசிஸாக மாறிடுது. அதுதான் கைம் இஸ் solidified into ஃபீசிஸ். இப்போ இந்த ஃபீசிஸ் டெம்பரரியாக ரெக்டமில் ஸ்டோர் ஆகி ஒரு அர்ஜ், அதாவது ஒரு ரெஸ்ட் ரூம் போகணுன்னு ஒரு தூண்டுதல் வந்ததுக்கப்புறம் நம்ம போய் எஜெக்ஷன் ஆர் டீஃபிகேஷன் பண்ணிடுறோம். ஸோ இங்கே தான் ரெக்டமில் டெம்பரரியாக ஸ்டோர் ஆகுது. அர்ஜ் ஆர் தூண்டுதல் வந்ததுக்கப்புறம் பெரிஸ்டால்டிக் மூமெண்ட்ஸ் மூலமாக ஆனல் ஓப்பனிங், லேனஸ் வழியாக நம்ம டிஸ்சார்ஜ் பண்ணிடுறோம். So ejection or defecation is a voluntary process carried by peristalsis, discharge out through anal opening. நம்ம ஃபீசிஸ் கலர், ஸ்மெல், யூரின் கலர் இதெல்லாம் எப்படி வருதுன்னு திருப்பி பார்க்கலாம். ஸோ ஆர்பிசி மில்லியன் கணக்கில் இருக்குது. நார்மலாக ஆர்பிசியோட லைஃப் டைம் 120 days. 120 days ஆனதுக்கப்புறம் அது ஓல்டு ஆர்பிசி ஆர் செனசன்ட் ஆர்பிசி. அதை பிரேக் டவுன் பண்ணுறது ஸ்ப்ளீன், லிவரில் இருக்க குப்ஃபர் செல்ஸ், இங்கெல்லாம் ஆர்பிசி உடஞ்சிடும். நம்மளுக்கு தெரியும் ஆர்பிசிக்குள்ளே ஹீமோக்ளோபின் இருக்குது. ஹீமோக்ளோபின் வந்து அயன் கண்டெய்னிங் ப்ரோட்டீன். அந்த அயன் உடம்புக்கு தேவை, அதனால் அயன் அப்சார்ப் பண்ணிடும். அதே மாதிரி குளோபின்றது ப்ரோட்டீன் உடம்புக்கு தேவை, அப்சார்ப் பண்ணிடும். மீதி இருக்க அந்த ஹீமில் இருந்து பிலிவர்டின் வருது, பிலிவர்டின்ல இருந்து பிலிரூபின் வருது. இந்த பிலிரூபின் வந்து வாட்டர் இன்சாலபிள் ஆர் ஹைட்ரோஃபோபிக். ஸோ அதை வாட்டர் சாலபிள் ஆர் ஹைட்ரோஃபிலிக் ஆக்குறதுக்கு அது கூட குளுக்ரோனிக் ஆசிட் ஆட் பண்ணுறோம். அதுக்கு பேர் தான் கான்ஜுகேட்டட் பிலிரூபின். இந்த கான்ஜுகேட்டட் பிலிரூபினை லிவர் வந்து பைலில் செக்ரேட் பண்ணிடுது. பைல் நம்ம பார்த்துருக்கோம், இன்டெஸ்டைன் வந்துடும். நம்ம பார்த்த மாதிரி இன்டெஸ்டைனில் பாக்டீரியா இருக்கா, இந்த பாக்டீரியல் ஆக்ஷன்னால இதெல்லாம் நடக்குது. என்ன நடக்குது, கான்ஜுகேட்டட் பிலிரூபின் யூரோபிலினோஜனா மாறுது. இந்த யூரோபிலினோஜனில் பாதி இது என்ட்ரோஹெப்பாட்டிக் சர்க்குலேஷன் மாதிரி திருப்பி என்ட்ரோஹெப்பாட்டிக் சர்க்குலேஷன் மூலமாக திருப்பி லிவருக்கே போகுது. இதுதான் என்ட்ரோஹெப்பாட்டிக் சர்க்குலேஷன். பார்த்தீங்கன்னா ஸ்மால் இன்டெஸ்டைன், லார்ஜ் இன்டெஸ்டைனில் இருக்க வெயின்ஸ்லாம் சேர்ந்து தான் போர்ட்டல் வெயினாக ஃபார்ம் ஆகுது. ஸோ அதில் அப்சார்ப் ஆன சப்ஸ்டன்ஸ் வந்து போர்ட்டல் வெயின் மூலமாக லிவருக்கு தான் போகுது. ஸோ அந்த போன பாதியை மட்டும் தான் லிவர் எடுத்துக்குது. பாதி யூரோபிலினோஜன் எடுத்துகிட்டு மீதி பாதி அந்த பிளட்லேயே இருக்குது. ஸோ பிளட்டை ஃபில்டர் பண்ணக்கூடிய ஆர்கன் கிட்னிஸ், அதை பற்றி அப்புறம் பார்க்கலாம். ஸோ பாதி யூரோபிலினோஜன் லிவர் எடுத்து திருப்பி பைலில் எக்ஸ்க்ரீட் பண்ணிட்டு அப்படியே இது நடந்துகிட்டே இருக்கும். ஸோ இப்போ மீதி பாதி இன்டெஸ்டைன்லேயே இருந்துச்சுல்ல, அந்த இன்டெஸ்டைனல் பாக்டீரியா மூலமாக ஸ்டெர்கோபைலினோஜனாக மாறி ஸ்டெர்கோபைலினா மாறுது. இந்த ஸ்டெர்கோபைலின் தான் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ப்ரௌன் கலர் ஆஃப் ஃபீசிஸ். ப்ரௌன் கலர் ஆஃப் ஃபீசிஸ் இஸ் டியூ டு ஸ்டெர்கோபைலின். பாக்டீரியா வந்து இந்த அன்டைஜஸ்டட் ஃபுட் மேட்டர் மேலே ஆக்ட் ஆனதுனால மைக்ரோபியல் கேஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த கேஸ் பேர் தான் ஸ்கியட்டோல் ஆர் 3-methyl indole. இதுதான் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஃபவுல் ஸ்மெல் ஆஃப் ஃபீசிஸ்.
ஃபீசிஸ் கலர் ஸ்மெல் எதனால வந்துச்சுன்னு பார்த்தோம். இப்போ யூரின் கலர் எதனால வருதுன்னு பார்க்கலாம். ஹெப்பாடிக் சர்க்குலேஷன், என்ட்ரோஹெப்பாடிக் சர்க்குலேஷன் மூலமாக போன யூரோபிலினோஜனில் பாதி தான் லிவர் எடுத்துக்கிச்சு, மீதி பாதி பிளட்லேயே இருக்குது. பிளட்டை ஃபில்டர் பண்ணக்கூடிய ஆர்கன் கிட்னிஸ். கிட்னிஸ்க்கு யூரோபிலினோஜன் போகிறப்ப கிட்னிஸ் வந்து என்ன பண்ணுன்னா யூரினில் எக்ஸ்க்ரீட் பண்ணிடும். அப்போ யூரோபிலினோஜன் யூரோபைலினாக மாறிடும். இந்த யூரோபைலின் தான் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஸ்ட்ரா கலர் ஆஃப் யூரின். இதுதான் ஸ்ட்ரா கலர் ஆஃப் யூரின். ஸ்ட்ரானா என்ன? வைக்கோல் தான் ஸ்ட்ரா. இந்த கலரில் இருக்கிறதுனால தான் ஸ்ட்ரா கலர்டு யூரின்னு சொல்கிறோம். அதான் நார்மல் கலர் ஆஃப் யூரின். ஃபவுல் ஸ்மெல் ஆஃப் ஃபீசிஸ் வந்து எதனால? ஸ்கியட்டோல் ஆர் 3-methyl இண்டோல்னால. இது என்னது? இதுதான் மிக்கோனியம். இது என்ன கலரில் இருக்குது? டார்க் கிரீன். ஸோ மிக்கோனியம்னா என்ன? ஃபர்ஸ்ட் பாஸ்டு ஃபீசிஸ் ஆஃப் அ நியூ பார்ன் இன்ஃபென்ட். அதான் மிக்கோனியம். ஒரு பிறந்த குழந்தை ஃபர்ஸ்ட் போகிற ஃபீசிஸ் பேர் தான் மிக்கோனியம். அது என்ன கலரில் இருக்குது? டார்க் கிரீனின் கலரில் இருக்குது. ஸோ இதுதான் எஜெஷன் முடிஞ்சு. இந்த வீடியோவோட டெஸ்கிரிப்ஷனில் இந்த நோட்ஸ் இருக்கும். தேங்க்யூ. ஸ்டூல் கலர் யூரின் கலர் உங்களை குழப்பிட்டே நினைக்கிறேன். நார்மலாக பார்த்தீங்கன்னா ஆர்பிசி மில்லியன் கணக்கில் இருக்குது. ஸோ ஆர்பிசியோட லைஃப் ஸ்பேன் வந்து 120 days. அதுக்கு மேலே அது டெஸ்ட்ராய் ஆயிடுது. எங்கே டெஸ்ட்ராய் ஆகுதுன்னா ஸ்ப்ளீன், போன் மேரோ, அதுக்கப்புறம் குப்ஃபர் செல்ஸ் ஆஃப் லிவர். குப்ஃபர் செல்ஸ் எங்கே இருந்துச்சு? நம்ம சைனசாய்டை லைன் பண்ணுற செல்ஸ் வந்து குப்ஃபர் செல்ஸும் இருந்துச்சு, அந்த எண்டோதீலியல் செல்ஸும் இருந்துச்சு. அந்த சைனசாய்ட்ஸை லைன் பண்ணுறது அந்த குப்ஃபர் செல்ஸ்ன்றது பாகோசைட்டிக் செல்ஸ்ன்னு பார்த்தோம். அது செனசென்ட் ஆர்பிசிஸை முழுங்கி அந்த பிரேக் டவுன் ப்ராடக்ட்ஸை ஹெப்படோசைட்ஸுக்கு கொடுத்துருன்னு பார்த்தோம். அது போக ஸ்ப்ளீனில், போன் மேரோவில் பிரேக் டவுன் ஆன ஆர்பிசி என்னவா பிரேக் டவுன் ஆகும்? அயன், குளோபின், ஹீம். ஸோ அயன், குளோபின் இம்பார்ட்டண்ட் பாடிக்கு. ஸோ பாடி அதை அப்சர்வ் பண்ணிடும். ஸோ மீதி இருக்க ஹீம்லேருந்து என்ன வரும்னா பிலிவெர்டின் வரும். பிலிவெர்டின்லேருந்து பிலிரூபின் வரும். ஸோ இந்த பிலிரூபின் பிளட்டு வழியாக லிவருக்கு வந்துடும். அதாவது ஸ்ப்ளீனில், போன் மேரோவில் ஆர்பிசி பிரேக் டவுன் ஆச்சுல்ல, அந்த பிரேக் டவுனால் அந்த பிலிரூபின் பிளட்டு மூலமாக லிவருக்கு வந்துடுது. இந்த பிலிரூபின் ஹைட்ரோஃபோபிக். ஸோ லிவரில் என்ன ஆகுது? இந்த பிலிரூபினை வந்து குளுக்ரோனிக் ஆசிடோட காஞ்சுகேட் பண்ணுறோம். காஞ்சுகேட்னா அது கூட பிலிரூபினோட குளுக்ரோனிக் ஆசிடை சேர்க்குறோம். அப்படி சேர்க்கும்போது அது பேர் காஞ்சுகேட்டட் பிலிரூபின். அது ஹைட்ரோஃபிலிக். காஞ்சுகேஷன் பண்ணதுனால ஹைட்ரோஃபிலிக் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுது? லிவர் பைல் வழியாக அதை இன்டெஸ்டைனுக்குள்ளே அனுப்புது. ஸோ இன்டெஸ்டைனில் என்ன ஆகுது? இன்டெஸ்டைனில் பாக்டீரியா இருக்குன்னு பார்த்தோம். அந்த பாக்டீரியா காஞ்சுகேட்டட் பிலிரூபினை யூரோபிலினோஜனாக மாற்றுது. இந்த இடத்துல தான் நம்ம சொதப்பிட்டோம். அது என்னென்னா யூரோபிலினோஜன் பாதி யூரோபிலினோஜன் ஸ்டெர்கோபிலினோஜனாக மாறி ஸ்டெர்கோபைலினாக மாறிடுது. இந்த ரியாக்ஷன் எல்லாத்துக்கும் காரணம் இன்டெஸ்டைனல் பாக்டீரியா. இந்த ஸ்டெர்கோபைலின் தான் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ப்ரௌன் கலர் ஆஃப் ஃபீசிஸ். ஸோ பாதி தான் இப்படி மாறி இருக்கு. மீதி பாதி என்ன ஆகும்? என்ட்ரோஹெப்பாடிக் சர்க்குலேஷன், அதாவது போர்ட்டல் வெயின் மூலமாக லிவருக்கே போகும். அந்த பாதியில் பாதியை மட்டும்தான் லிவர் எடுத்துக்கிறோம். மீதி பாதி யூரோபிலினோஜன் பிளட்லேயே இருக்கும். ஸோ நம்ம பிளட்டை ஃபில்டர் பண்ணக்கூடிய ஆர்கன் என்னென்னா கிட்னிஸ். கிட்னிஸில் என்ன ஆகுது? யூரோபிலினோஜன் யூரோபைலினாக மாறிடுது. அதுதான் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஸ்ட்ரா கலர் ஆஃப் யூரின். இங்கே கேட்கலாம், அந்த என்ட்ரோஹெப்பாடிக் சர்க்குலேஷன் மூலமாக போனதில் பாதி லிவர் எடுத்துக்கிச்சு, அது என்ன பண்ணுச்சுன்னா அது திருப்பி பைல் வழியாக திருப்பி அனுப்பிடும். ஸோ இதுதான் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த நோட்ஸ் எல்லாத்தையும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.